எல்லாருக்கும் வணக்கம். இது இந்த 2024 குரு பெயர்ச்சி பலன்கள் அதனுடைய கண்டினியூவேஷன் கிளிப்பு. இது ஜோதிடம், ஜாதகம் இதில் நம்பிக்கை இருப்பவர்களுக்காக போடப்பட்ட கிளிப்பு. அதனால் இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லைன்னா இதுக்கு மேலே இந்த கிளிப்பை பார்க்கவோ கேட்கவோ வேண்டாம். போன கிளிப்பில் நான் கன்னிராசி வரைக்கும் குரு பெயர்ச்சிக்கு எப்படி இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இப்போது மற்ற ராசிகளுக்கு சொல்கிறேன். துளாராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாள் 7ஆம் இடம் அப்படின்னு சொன்ன திருமணம் மற்றும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அதை குறிக்கக்கூடிய இடத்துல இருந்த குரு இப்போது 8ஆம் இடத்துக்கு வர்றார். 8ஆம் இடம் அஷ்டம குருன்னு பேர். 8ஆம் இடம் ஆயுளை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல குரு பகவான் வராருன்னாக்கா நமக்கு ஆயுள் சம்பந்தப்பட்ட சில சிக்கல்கள், பிரச்சனைகளை அவர் ஏற்படுத்துவதற்காக வரார். குரு பெயர்ச்சி எப்போவுமே மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகுது அப்படின்னா 2024 ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி 2024 அது பலன்கள் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஏப்ரல் 1ஆம் தேதியில் இருந்தே கூட இந்த பலன்களை துளாராசிக்காரர்கள் அனுபவிக்க நேரிடலாம். இதே சனி பெயர்ச்சின்னா 6 மாதம் முன்னாடியிலேருந்தே சனி வேலையை கட்டுவார். ஏன்னா அவர் ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருக்கக்கூடியவர். இவர் ஒரு ராசியில் 1 வருடம் 1 மாதம் மட்டுமே இருக்கக்கூடியவர். அதனால் 1 மாதத்துக்கு முன்னாடி மட்டும் அந்த பலன்கள் தெரிய ஆரம்பிக்கும். 8ஆம் இடத்துல வர குரு நீங்கள் மற்றவங்கக்கிட்ட பொருள் சம்மந்தப்பட்டு, அதாவது காசு சம்மந்தப்பட்டு எதையாவது டீல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வேண்டிய ஒரு பீரியட். யாரையாவது நம்பி பணம் கொடுத்தீங்கன்னா 1 வருட காலத்துக்குள்ளே, அதாவது அட்டம குருவில் இருந்தபோது பணம் கொடுத்தீங்கன்னா அது திருப்பி வாங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆயுள் வழியில் சிக்கல்கள், பிரச்சனைகள், ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ், வண்டி வாகனத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய பீரியடு இந்த அட்டம குரு பீரியட். ஓகே, ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணும். அது மட்டும்தான் குரு அங்கே ஹைலைட் பண்ணுறார் 8ஆம் இடத்துல. வேறு எந்த விதத்துலையும் எந்த சிக்கல்களையும் பண்ண மாட்டார். இதில் தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது. உங்கள் தொழில் வழியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், பிள்ளைகள் வழியில் முன்னேற்றம் இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், வண்டி வாகனம், சொத்து சுகம் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த குரு பெயர்ச்சி இருக்கும். ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். குரு பார்க்க கோடி நன்மைன்றதுனால அந்த தனஸ்தானம், பொருள் வரத்தில் எந்த சிக்கலும் பிரச்சனையும் இருக்காது. குடும்பம் இருந்த சிக்கல்கள், பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நல்லா சுமூகமாக இருக்கும். 4ஆம் இடம் தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த தாயார் வழியில் இருந்த சில சிக்கல்களோ பிரச்சனைகளோ, தாயாருக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸோ ஏதாவது இருந்தாலும் அது சரியாகக்கூடிய நேரமாக இந்த குரு பயிற்சி இருக்கும். அசையா சொத்தை குறிக்கக்கூடிய இடம் 4ஆம் இடம். ஸோ வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லேயும் நீங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு சிறந்த நேரம். மற்றும் 12ஆம் இடம் விரயஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால அது சுப விரயமாக இருக்கும். நல்ல விரயங்கள், வீடு வாங்கிறது, நகை வாங்கிறது, ஏதாவது ஒன்று குடும்பத்துக்காக வாங்கி சேர்க்குற மாதிரி ஒரு செலவாக அது அமையும். துளாராசிக்காரர்களுக்கு இப்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது உங்களுக்கு இந்த மழை ஜலம் போகக்கூடிய இடத்துல ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல். அதில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். சில பேருக்கு அது பைல்ஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம். ரொம்ப ஹீட் ஏற்படுறதுனால இந்த சிக்கல்களை இந்த துளாராசிக்காரர்கள் அனுபவிக்க நேரிடும் இந்த குரு பெயர்ச்சியில். ஸோ ஹெல்த் வைஸு நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். உங்களுக்கு சனி 5ல் இருப்பது ஓகே, ராகு 6ல் இருப்பது ஓகே, கேது நல்லா இல்லை. ஸோ உங்களுக்கு குரு நல்லா இல்லை, கேது நல்லா இல்லை. குருவுக்கு நான் ஜென்ரல்
வீடியோவில் சொன்ன அந்த கோயிலில் ஏதாவது ஒன்றுமோ அந்த பரிகாரத்தையும் செய்யுங்க. கேதுவுக்கு ஞானகாரகன் கேதுவுடைய ஆதிபத்தியம் பெற்ற கடவுள் விநாயகர் கடவுள். தினமும் காலையில் விநாயகரை கும்பிட்டுட்டு வெளியில் போங்க. ஓகே. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாள் 6ஆம் இடம் வியாதி மற்றும் எதிரியை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருந்தார் குரு. இந்த வியாதி மற்றும் எதிரி ஸ்தானத்தில் இருந்ததுன்னா என்ன ஆகும்? எதிரிகள் மேலே எதிரிகளாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. வியாதி மேலே வியாதியாக ஒன்றா வந்துக்கிட்டு இருக்கும். 6ஆம் இடம் தினமும் செய்யக்கூடிய அன்றாட தொழில்களையும் குறிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல இருக்கிற குரு ஒவ்வொரு நாளுமே நித்திய கண்டம் பூரண ஆயுசுன்னு ஓட்டுற மாதிரியான ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இருப்பார் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஆனால் அது முடிஞ்சு இப்போ 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மற்றும் மனைவி இதை குறிக்கக்கூடிய இடத்துக்கு வரார். மனைவி வழியில் ஏதாவது சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தால் அவங்கெல்லாம் மனசு மாறி உங்கள் கூட அந்யோன்யமாக பழகக்கூடிய காலமாகவும் இது அமையும். மனைவி பிரிந்து சென்றவர்கள் திரும்ப ஒன்றா சேர்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த குரு பெயர்ச்சியில். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இவ்வளோ நாள் உங்களை பணம் தராமல் ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த பணங்கள் வரத்துக்குமான வாய்ப்பை இந்த குரு பெயர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக அதுக்கான முயற்சியை நீங்கள் எடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த டெரெயினில் உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். எந்த பிளானட்டுமே அதுவே எல்லாமே செய்யாது, நம்மளும் செய்யணும். தாம் பாதி தம்புராம் பாதின்னு சொல்கிற மாதிரி நம்மளும் அது எந்த இடத்துல இருக்குது, 7ஆம் இடம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை குறிக்கக்கூடிய இடத்துல இருக்குது. அதனுடைய தன்மை என்ன? குருவுடைய தன்மை வித்தியாசமாக யோசிக்கிறது, அறிவுபூர்வமாக யோசிக்கிறது, கிளவராக திங்க் பண்ணுறது, அப்புறம் நமக்கு தேவையான நாலேஜை கெயின் பண்ணுறது, நல்லவர்களோட தொடர்பு படுத்திக்கிறது, நிறைய விஷயங்களை கற்றுக்கிறது. இந்த மாதிரியான அந்த ஏரியாஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாவே நம்ம விரும்பினதை அடையலாம் அப்படின்னு இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொல்லுது. உங்கள் ராசியே குரு பார்க்குறதுனால நல்ல தெளிவான எண்ணங்கள், நல்ல பிரெயின் செட்டோடு இருப்பீங்க. நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக அமையறதுக்கு அது பெரும் பலமாக இருக்கும். சகோதர சகோதரி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானத்தையும் பார்க்குறார். 3ஆம் இடத்தை பார்ப்பார் உங்கள் ராசிக்கு. அப்போது இவ்வளவு நாள் குறைஞ்சிருந்த தைரியமும் தெம்பும் திரும்ப பழைய மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. 11ஆம் இடம் லாபஸ்தானத்தையும் பார்க்கறதுனால இவ்வளவு நாள் பொன் பொருள் எதுலையாவது நஷ்டம் அடைஞ்சிருந்தாலோ அல்லது மற்றவங்க பணம் கொடுக்கணும்னு எதிர்பார்த்து கொண்டு இருந்தாலோ அந்த பணம் வரத்துக்கான வாய்ப்பையும் இந்த குரு பெயர்ச்சி ஏற்படுத்தும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் செஞ்சீங்கன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறது. நண்பர்கள் வழியிலையும் சில நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும். யார் மூலமாவது ஏதாவது ஒரு ஹெல்ப்பு, நீங்கள் ஏதாவது ஹெல்ப்பு கேட்டு போனீங்கன்னா அது விஷயமாகவும் இருக்கும். ஒன்று உங்களுக்கு இப்போ கேதுவும் நல்லா இருக்கார், ராகு நல்லா இல்லை, சனி அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார். ஸோ நீங்கள் குருவுக்கு தனியாக ஒன்றும் பண்ண வேண்டாம். சனிக்கும் ராகுவுக்கும் மட்டும் சனிக்கு சனிக்கிழமை விளக்கேற்றிட்டு வாங்க. சனிக்கிழமை சுத்த சைவமாக இருங்க. சனிக்கிழமை ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு உணவு கொடுங்க. ராகுவுக்கு வாரத்தில் ஒரு நாள் ராகு காலத்தில் விளக்கேற்றுங்க, போதும். அடுத்து இப்போது விருச்சிக ராசிக்கு அந்த ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா இடுப்புக்கு கீழே ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படும். அது இடுப்பு வலியாக இருக்கலாம், முதுகுத்தண்டு வலியாக இருக்கலாம். ஆனால் இடுப்புக்கு கீழே உங்கள் ஹெல்த்து கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசிக்காரர்கள் அடுத்து தனுசு ராசிக்கு இவ்வளவு நாள் 5ஆம் இடம் அப்படின்னு சொன்ன பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரர்கள் ஸ்தானம், மேற்கல்வியை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருந்த குரு இப்போது அங்கேருந்து 6ஆம் இடத்துக்கு வரார். 6ஆம் இடம் வியாதி மற்றும் எதிரியை குறிக்கக்கூடிய ஸ்தானம். வியாதி மற்றும் எதிரியை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு குரு வராருன்னா அந்த ஏரியாவில் அவர் கை வைக்க போகிறாருன்னு அர்த்தம். நம்ம ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு குரு சொல்லித்தரார் உங்களுக்கு.
அதாவது ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றத நிப்பாட்டணும். பழைய சாதம், தண்ணி, அப்புறம் நிறைய ஒத்துக்காத சாப்பாடு 2-3 நாள் முன்னாடி வச்சது இதையெல்லாம் சாப்பிட்டு உங்கள் உடம்பை நீங்களே கெடுத்துக்கக்கூடாது அப்படின்னு குரு சொல்கிறார். வியாதி மற்றும் எதிரியை குறிக்கக்கூடிய இடத்துக்கு வர்றதுனால வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதுவும் பேக் பெயின், முதுகு தண்டில் முதுகு வலி, அந்த மாதிரியான வலிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது இந்த குரு பெயர்ச்சி. எதிரிகள் யாரும் இல்லைன்னா நம்ம போகிற இடம், வேலை செய்கிற இடம் மற்றும் பழகக்கூடியவர்கள் நம்ம சொந்தக்காரவங்களாக கூட இருக்கலாம். நம்ம அவங்கக்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அனாவசியமாக ஏதாவது சொல்லணுன்னா அதனால் சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எதிரிகளை வளர்த்து கொள்வீர்கள் என்ற மாதிரி இந்த குரு பெயர்ச்சி இருக்குது. இருந்தாலும் அங்கே இருக்கிற குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்ப்பார். பொருளாதாரம் நல்ல முன்னேற்றம் அடையும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். பண வழியில் உங்களுக்கு சிக்கல்கள் இருக்காது. குடும்பத்தில் எல்லோரும் நல்ல சந்தோஷமாக தான் இருப்பாங்க. குடும்பத்தையும் பார்க்கறதுனால 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார். ஸோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம், ப்ரமோஷனு, அப்புறம் ஈவன் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் ஸ்காலர்ஷிப்பு, அதுக்கப்புறமா வேலை தேடிக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் வேலை கிடைக்கிறது, இதை எல்லாத்தையும் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு தனுசு ராசிக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசிக்கு 12ஆம் இடத்தையும் குரு பார்ப்பார். அந்த 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால சில விரயங்கள் இருக்கும், செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் அது நல்ல செலவாக தான் இருக்கும். இப்போ நீங்களே ஒரு வேலையில் உங்களுக்கு வேறு ஒரு இடத்துக்கு உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா அங்கே போயிட்டு வரதுக்கான செலவுகள், அங்கே தனியாக இடம் பார்க்குறது, அது அமைச்சு இது பண்ணுறதுக்குன்னு சில செலவுகளும் வரும். ஆனால் அது சுப செலவுகளாகவே இருக்கும். உங்களுக்கு சனி நல்லா இருக்கார் 3ஆம் இடத்துல. சனியால் எந்த சிக்கலுமே இல்லை. ராகுக்கு எதுவும் நல்லா இல்லை. உங்களுக்கு இப்போ குரு நல்லா இல்லை, ராகுக்கு எதுவும் நல்லா இல்லை. நீங்கள் மே மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் வியாழக்கிழமை சுத்த சைவமாக இருக்கணும். வியாழக்கிழமை பசுமாட்டுக்கு கொண்டக்கடலை வேக வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு 2 வாழைப்பழம் போட்டு பசுமாட்டுக்கு கொடுக்கணும். வியாழக்கிழமை சுத்த சைவமாக இருக்கணும். அடுத்து மகர ராசி. மகர ராசிக்கு இவ்வளவு நாள் 4ஆம் இடத்துல இருந்த குரு, அர்த்தாஷ்டம குரு 5ஆம் இடத்துக்கு போகிறார். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரர்கள் ஸ்தானம். ஸோ உங்கள் பூர்வ கர்மா வேலை செய்யக்கூடிய ஒரு டைமு. மற்றும் 5ஆம் இடம் மேற்கல்வியை குறிக்கக்கூடிய ஸ்தானம். மேற்கல்வி படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, இப்போ +2க்கு மேலே படிச்சுட்ருக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க, டிப்ளமோ படிக்கிறவங்க, இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல சிறப்பான பலனை இந்த குரு கொடுப்பார். 5ஆம் இடம் குரு பலம் இருக்குது. திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். 5ஆம் இடம் மேற்கல்வியை குறிப்பது, குழந்தைகளை குறிப்பது. குறிப்பாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை தங்கக்கூடிய ஒரு பாக்கிய அமைப்பும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் நல்ல முன்னேற்றம், நல்ல செய்திகள் கிடைக்கும். மகர ராசிக்காரவங்களுக்கு நீங்கள் குழந்தைங்களாக இருந்தால் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் படிப்பில் நல்லா டாப்பாக வரக்கூடிய பீரியடாகவும் இந்த குரு பெயர்ச்சி இருக்கும். உங்கள் ராசியே குரு பார்க்கறதுனால இப்போ உங்கள் சிந்தனைகள், அந்த அறிவு எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். நல்ல முடிவுகளை எல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்கிற பாக்கியஸ்தானத்தையும் குரு பார்ப்பார். பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால நல்ல பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கும். இவ்வளோ நாள் இருக்கிற இடம் நல்லா இல்லைன்னா வேறு இடம் மாறுவீங்க. புதுசாக ஒரு வீடு வாங்கணுன்னா வாங்குவீங்க, கார் வாங்கணுன்னா வாங்குவீங்க. அரசியல்வாதிகள்னால் புதிய பதவிகள், பொறுப்புகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தையும் குரு பார்க்கறதுனால லாபங்கள் வந்த வண்ணம் இருக்கும். அதெல்லாம் எந்த குறையும் இருக்காது. நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் நிறைய உங்களுக்கு நடக்கக்கூடிய டைம் இது. இருந்தாலும் உங்கள் 7.5 சனியில் இருக்கிறீங்க. அதனால்
சனியை பிரீத்தி பண்ணணும். சனிக்கிழமை சுத்த சைவமாக இருக்கணும். சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு விளக்கேற்றணும். சனிக்கிழமை பசுமாட்டுக்கு எள்ளு புண்ணாக்கு அதில் கொஞ்சம் வெல்லம் 2 வாழைப்பழம் போட்டு பசுமாட்டுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு ராகுக்கு எதுவும் நல்லா இல்லை. ஸோ நீங்கள் ராகு நல்லா இருக்கார், உங்களுக்கு கேது தான் நல்லா இல்லை. கேது ஞானகாரகன், அவருக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் விநாயகர் கடவுள். ஸோ விநாயகருக்கு நீங்கள் தினமும் விளக்கேற்றி பூஜை ரூம்லேயே சாமி கும்பிட்டு வெளியில் கிளம்பினாலும் ரொம்ப நல்லது. உங்களுக்கு அஜீரண கோளாறு ஏற்படுறதுக்கான வாய்ப்பை இந்த குரு பயிற்சி இண்டிகேட் பண்ணுது. ஸோ சாப்பிட்ற சாப்பாட்டில் கவனம் தேவை உங்களுக்கும். கும்பராசி. அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு இவ்வளோ நாள் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்த குரு ரொம்ப தெம்பாக தைரியமாக இருந்தீங்க. இப்போ 4ஆம் இடம் போகிறார். 4ஆம் இடம் குரு, அதாவது சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானத்தில் இருக்கிற குருவும் அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. 4ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடம் நம்மளுடைய டீப் ரூட் ஆஃப் த ஃபேமிலி, அதை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம். நம்மளுடைய பழைய பஞ்சாங்கம், பழைய புராணம், பழைய முன்னோர்கள், இதை பற்றியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடமான 4ஆம் இடம். அந்த இடத்துல குரு போய் உக்காந்தாருன்னா பழசெல்லாம் நினச்சி சில நேரம் வருத்தப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையும். சுகம் 4ஆம் இடத்துல போய் குரு உட்கார்றாரு அப்படின்னாக்கா அந்த இடத்துல சுகங்கள் சிலது தடைபடுற மாதிரி இருக்கும். அது மற்றவர்களுக்காக, நம்ம சொந்தக்காரவங்களுக்காக கூட இருக்கலாம். ஆனாலும் உங்களால் சுகங்களை சிறப்பாக அனுபவிக்க முடியாது. இவ்வளோ நாள் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா 3 வேளை, இப்போ 2 வேளை தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்படி இழுத்துக்கோ பறித்துக்கோ என்று இருக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இதை பார்க்குறேன். ஏன்னா அதுக்கு காரணம் குரு மட்டும் இல்லை, நீங்களும் 7.5 சனியில் இருக்கிறீங்க. 7.5 சனி, அர்த்தாஷ்டம குரு, அப்படி இருக்கும்போது ராகுவும் நல்லா இல்லை, கேதுவும் நல்லா இல்லை. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது குரு, சனி, ராகு, கேது எல்லா கிரகத்துக்கும், இந்த 4 கிரகத்துக்குமே பிரீத்தி. ராகு கேதுக்கு வாரத்தில் 1 நாள் ராகு காலத்தில் விளக்கேற்றுறது, சனிக்கு சனிக்கிழமை விளக்கேற்றுறது, குருவுக்கு அந்த நான் சொன்ன கோயில்கள் அதில் ஒன்று போயிட்டு வர்றது நல்லது. உங்களுக்கு 4ஆம் இடத்துல குரு வந்தாலும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்தை பார்ப்பார். ஆயுள் விதத்தில் எந்த சிக்கலும் பிரச்சனையும் பண்ண மாட்டார் குரு. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் வழியில் நல்ல முன்னேற்றங்கள், எதிர்பார்த்திராத அளவுக்கு உங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரமோஷனோ ஒரு பரிசோ ஏதோ ஒன்று கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சி இருக்கும். உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம், எக்ஸல் ஆவீங்க, அங்கீகாரமும் கிடைக்கும், ரெகக்னேஷன். அடுத்து 12ஆம் இடத்தையும் பார்ப்பார். விரயத்தை பார்க்கறதுனால குரு விரயத்தை பார்த்தார்னா அது சுப விரயமாக தான் இருக்கும் முக்கால்வாசி. அது ஒன்று நமக்கு ஹெல்த் காம்ப்ளிகேஷன் இருக்கிறதுனால செலவு பண்ணி நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்காக கூட இருக்கலாம். அதுவும் ஒரு சுப செலவுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த கும்பராசிக்காரர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய பாடி பார்ட் அப்படின்னு பார்த்தா அந்த மூச்சு திணறல் மற்றும் இருதயம் சம்பந்தப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸை இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தலான்னு இருக்குது. அந்த லைனில் கொஞ்சம் கவனம் தேவை, ஹெல்த் செக்கப் பண்ணிக்கணும். அடுத்து மீனராசி. மீனராசிக்கு இவ்வளவு நாள் 2ஆம் இடத்துல இருந்த குரு தன குடும்ப வாக்குஸ்தானம், கல்வி ஸ்தானம், அதில் இருந்த குரு 3ஆம் இடத்துக்கு போகிறார். தைரிய வீரிய ஸ்தானம் மற்றும் சகோதர சகோதரி ஸ்தானம். இந்த 3ஆம் இடத்துல குரு போய் உக்காந்தாருன்னா 3ஆம் இடம் நார்மலாக மறைவு ஸ்தானம். அவர் சிறப்பாக எதையும் கொடுக்கவும் முடியாது. ஸோ குரு அங்கே இருந்தாலும் உங்கள் தைரியத்தை கொஞ்சம் குறைக்கணும்னு பார்ப்பார். திடுதிப்புன்னு ஏதாவது ஒன்று நிற்கும் உங்கள் கண்ணு முன்னாடி. அதை சமாளிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு போதும்னு ஆகிடும். அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு கன்ஃபியூஷனு, ஏதாவது ஒரு டார்ச்சரை கொடுக்கணுன்னு குரு இருக்கிறார். ஆனாலும் அந்த இடத்துல அதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா தைரியஸ்தானத்தில் உட்காந்துருக்கார்ல, தைரிய வீரியஸ்தானத்தில்.
சகோதரி இருந்தாங்கன்னா அவங்க வழியில் சில சிக்கல்கள், பிரச்சனைகள், முட்டுக்கட்டைகள் இதை அனுபவிக்க வேண்டிய பீரியடாகவும் இந்த குரு பயிற்சி மீனராசிக்கு இருக்கும். உங்களுக்கு அங்கே இருக்கிற குரு 7ஆம் பார்வையாக 5வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பார். 7ஆம் இடம் திருமணம், 7ஆம் இடம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். ஸோ கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு எண்ணம் இருந்ததுன்னா அதை பிஸ்னஸில் ஆரம்பிச்சிங்கன்னா நல்லது. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இவ்வளோ நாள் கொடுக்க வேண்டியது கொடுக்காமல் இருந்தால் அது கிடைக்க வேண்டிய காலமும் இந்த காலம். அவங்க ராசிக்கு 9ஆம் இடத்தையும் குரு பார்ப்பார். பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால பாக்கியங்கள் வரதில் எந்த தடைகளையும் ஏற்படுத்த மாட்டார். உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். அதில் எந்த தடங்களும் சிக்கல்களும் ஏற்படுத்த மாட்டார். 11ஆம் இடம் லாபஸ்தானத்தையும் பார்க்கறதுனால லாபங்களும் வந்த வண்ணம் இருக்கும். கையில் காசே இல்லைன்னு கவலையப்பட வேணாம். நீங்கள் காசு இல்லைன்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் காசு வந்துடும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் நீங்களும் 7.5 சனியில் இருக்கிறீங்க. ராகுவும் நல்லா இல்லை, கேதுவும் நல்லா இல்லை. ஸோ நீங்களும் கும்பராசிக்கு சொன்ன மாதிரி குரு, சனி, ராகு, கேது 4 பேருக்குமே பிரீத்தி பண்ணணும். மீன ராசிக்காரர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ஷோல்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷோல்டர்ஸ், ஆர்ம், கை, இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஹெல்த்தில் அது போதும். இப்போது கடைசியாக ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு அமர்ற இடம் எதிரியுடைய இடம். அந்த எதிரி வீட்டில் இருக்கிற குருவால் அவர் முழு பலன்களையும், நல்லது செய்யணுன்னாலும் முழுசாக செய்ய முடியாது, கெட்டது செய்யணுன்னாலும் முழுசாக செய்ய முடியாது. அவர் பாதி தான் செய்வார். மீதி பாதியை நம்ம அறிவை கொண்டு நம்ம சமாளிக்கக்கூடிய ஆற்றலை வளர்த்துக்கணும். தெய்வ பக்தி, தெய்வ பலத்தோட நிறைய காரியங்களை சாதித்து காட்டணும். நிறைய தான தர்மங்கள், கோயில், குளம், புண்ணியம் இதை சேர்த்து நீங்கள் வாழ்ந்தீங்கன்னாவே எந்த கிரகத்தையும் பார்த்து பயப்பட வேண்டாம். இதுதான் இந்த பர்டிகுலர் கிளிப்பில் நான் சொல்ல வந்தது. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். கடவுளால் முடியாத சில காரியங்களும் இருக்கான். ஆனால் நம்ம முயற்சி எடுத்தால் அனைத்தையும் சாதிக்கலாம். ஓகே, கிரகத்தினோட பிடியிலிருந்து தப்பிக்கணும்னா இந்த கோளறு பதிகம் மற்றும் இடர்கலையும் பதிகம் ஞானசம்பந்தர் பாடினது, இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி பாடுங்க. அது உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொண்டு சேர்க்கும். நன்றி.